Dear friends, very warm welcome to all. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா chapter 2 complex number 12th standard இருந்து ஒரு சம்ஸா பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா அதே கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி டிஸ்கஸ் பண்ண போறோம். லாஸ்ட் வீடியோல ஒரு கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டில ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு எப்படி கான்ஜுகேட் ஃபைண்ட் அவுட் பண்றது, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணி அதுக்கு எப்படி கான்ஜுகேட் ஃபைண்ட் அவுட் பண்றது, ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் தனித்தனியா கான்ஜுகேட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த கான்ஜுகேட் வேல்யூ கூட ஆட் பண்ணி எப்படி ரிசல்ட் கண்டுபிடிக்கிறது, இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். கான்ஜுகேட்ங்கிறது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன்னா ஒரு தியரமே இருக்குது, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம் அப்படின்ற ஒரு தியரமே இருக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அது கான்ஜுகேட் கான்செப்டை படிக்காம இருக்க மாட்டோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் முக்கியமான சில பார்ட்ஸ்ல இருக்குது. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தா அது எப்படி கான்ஜுகேட் ஃபைண்ட் அவுட் பண்றது, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தா அது எப்படி மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தா அது எப்படி ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்றது, இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். சோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாங்கன்னா எப்படி கான்ஜுகேட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொன்னோம். லாஸ்ட் வீடியோல எடுத்து நம்ம பார்த்திருக்கோம். அதுல அதோட தொடர்ச்சியே நம்ம என்ன பார்க்க போறோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் சப்ட்ராக்ஷன் அதை கொண்டு வர போறோம். இப்ப நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல போட்ட வீடியோஸ் எல்லாமே அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஆல்ரெடி நிறைய சம்ஸ் பார்த்துட்டோம். அப்ப நம்ம என்ன செஞ்சோம், அடிஷன் பத்தி தனியா சொல்லல, அடிஷனுக்காக தனியா ஒரு வீடியோ பண்ணல, மல்டிப்ளிகேஷன் தனியா ஒரு வீடியோ பண்ணல, டிவிஷனுக்கு தனியா ஒரு வீடியோ பண்ணல. ப்ராப்ளம்ஸோட வரும், ப்ராப்ளத்துல அது இன்க்ளூட் ஆகும், நம்ம என்ன செஞ்சுட்டோம் அதுல படிச்சுக்கிட்டோம். அதனால நம்ம என்ன செய்யல, ஒவ்வொரு ஆபரேஷன்ஸுக்கும் ஆபரேஷன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷன், காம்ப்ளெக்ஸ் நம்பர் சப்ட்ராக்ஷன், காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷன், காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவிஷன், இது எல்லாமே நம்ம தனியா பார்க்கல, சம்ஸ் உள்ளதான் பார்த்தோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், தனியாவும் பார்க்கிறோம், அதுல வந்து கான்ஜுகேட் கான்செப்டையும் கொண்டு வரோம். அதுக்கு தான் என்ன செய்யறேன், சம்ஸ் போடாம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்றேன். எப்ப வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மட்டும் படிச்சோம்னா அந்த பர்டிகுலர் அகாடமிக் இயர் தான் நம்ம என்ன செய்ய முடியும், நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். நம்மளோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு தேவையான பாயிண்ட்ஸ், பேசிக் பாயிண்ட்ஸ், ஒரு ஐஐடி, ஜேடபிள்யூ, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வந்தா அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ், பேசிக் பாயிண்ட்ஸ், ஐடியாஸ் எல்லாம் தேவைப்படும். அதனால இந்த வீடியோவும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, தியரம் தான் இது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய சம்ஸ் போட முடியும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம 2 சேனல் வச்சிருக்கோம், 2 சேனலுக்கு லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தேன், ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு போகலாம். இப்ப கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி செகண்ட் பார்ட், ஒரு பார்ட் முடிச்சிட்டோம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதே எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கங்க. Z1 3 + 4i, Z2 5 - 6i. இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. நீங்க டிஃபரெண்டான காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து கூட நீங்க என்ன செஞ்சிடலாம், ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி Z1 கான்ஜுகேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி இருக்க சிம்பலை சேஞ்ச் பண்ணணும். உதாரணத்துக்கு 4i இருந்தா அது இமேஜினரி பார்ட், வித் i இமேஜினரி பார்ட், வித்அவுட் i ரியல் பார்ட். அப்ப இமேஜினரி பார்ட் இருக்கு, இதுக்கு முன்னாடி பிளஸ் இருந்தா மைனஸ் போட்டுருங்க, மைனஸ் இருந்தா பிளஸ் போட்டுருங்க. So Z1 ஓட காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3 - 4i, Z2 ஓட காம்ப்ளெக்ஸ் நம்பர் 5 + 6i. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான். இப்போ நான் என்ன செய்ய போறேன், இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். Z1 - Z2 இந்த என்ன செய்ய போறேன், சப்ட்ராக்ட் பண்ண போறேன். சோ Z1 என்ன இருக்கு, 3 + 4i மைனஸ் Z2 என்ன இருக்குது, 5 - 6i. அவங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் அப்படியே எடுத்துக்கணும். சோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 3 + 4i மைனஸ் உள்ள போச்சுன்னா -5 + 6i, சிம்பிள் சேஞ்ச் ஆகும். மைனஸோட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்டு பிளஸ், மைனஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். சோ ரியல் பார்ட்டையும் சப்ட்ராக்ட் பண்றேன். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷன் என்ன செய்யணும், ரியல் பார்ட்டையும் ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ஷன்னாலும் ரியல் பார்ட்டையும் ஆட் பண்ணணும். ரியல் பார்ட்டையும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷன் பொறுத்த மட்டும் இல்ல, ரியல் பார்ட்டையும் ஆட் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டையும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி சப்ட்ராக்ஷன் பொறுத்த மட்டும் ரியல் பார்ட்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். டிபெண்ட்ஸ் ஆன் தி சிம்பல் நம்ம என்ன செய்யலாம், சப்ட்ராக்ஷன் அடிஷன் சிம்பிள் பொறுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ரியல் பார்ட்ல வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், டிஃபரண்ட் சிம்பல் இருக்கு, அப்ப சப்ட்ராக்ட் பண்ணணும். சோ 5 ல 3 போச்சுன்னா 2, 5 வந்து பிக்கஸ்ட் நம்பர், அது அந்த சிம்பல் போட்டுக்கங்க. So 4i plus 6i
10i இதுதான் வந்து z1 minus z2 z1 minus z2. இப்போ இதுக்கு கான்ஜுகேட் பார்க்கிறோம் z1 minus z2 whole bar. இதுக்கு கான்ஜுகேட் பார்க்கிறோம். ஏன்னா கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டியோட தான் நம்ம என்ன செய்றோம் சப்ட்ராக்ஷன் படிக்கிறோம். அடிஷன் சப்ட்ராக்ஷன் இதுக்கு முதல்ல படிச்சதுனால இப்ப பார்க்குற வீடியோக்கு டிஃபரன்ஸ் தான். இங்க யூனிவர்சிட்டி நம்ம என்ன செய்றோம் அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டியை கொண்டு வரோம். சோ இந்த கான்ஜுகேட் இருக்கும்போது இமேஜினரி பார்ட் 10 அது முன்னாடி ரெசிடுவல சேஞ்ச் பண்ணிடுங்க. சோ -10 இதுதான் ரிசல்ட். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா z1 bar minus z2 bar இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்றேன். ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றது இந்த ரிசல்ட்டும் இந்த ரிசல்ட்டும் ஈக்குவலா வரணும். இந்த ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் ப்ரூவ் பண்ணணும். அதாவது z1 minus z2 bar is equal to z1 bar minus z2 bar ப்ரூவ் பண்ணணும். சோ z1 bar என்னது 3 minus 4i minus z2 bar என்னது 5 plus 6i 5 plus இந்த 5 ஓட பண்ணிச்சிருக்கோம் z1 bar z2 bar. சோ அதே ப்ரொசீஜர் தான் மைனஸ் ஓவர் கொண்டு வரும்போது இது நெகட்டிவ் ஆயிடும் இதுவும் நெகட்டிவ் ஆயிடும். சப்ட்ராக்ட் பண்ணா 3 minus 5 minus 2 ஆட் பண்ணா -10. அப்ப z1 minus z2 bar is equal to -2 minus 10i அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இதுல என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே ஈக்குவலா இருக்குது. சோ z1 minus z2 whole bar ஓட ரிசல்ட்டும் z1 bar minus z2 bar ஓட ரிசல்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். அப்ப இங்க நம்ம என்ன படிச்சிருக்கோம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சப்ட்ராக்ஷன் படிச்சிருக்கோம். ஆல்ரெடி அடிஷன் படிச்சிருக்கோம். இப்ப சப்ட்ராக்ஷன் படிச்சிருக்கோம். சப்ட்ராக்ஷனோட கான்ஜுகேட் உடைய ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருக்கோம். லிங்க் பண்ணிருக்கோம். இன் கேஸ் ப்ராப்ளம்ல வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஈக்குவல்ங்கிற ப்ரூஃப் நமக்கு தெரியணும். ஒரு ரூல் இருக்குன்னா ஃபார்முலாவை மெமரைஸ் பண்றதை காட்டிலும் அதை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கும் போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அதனால என்ன செய்யும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வீடியோல காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷன்ல கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி எப்படி கொண்டு வரது பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.